இன்னைக்கு ஸ்பெஷலே விளக்கெண்ணெயை பத்தி பார்க்க போறோம் ஜாஸ். விளக்கெண்ணெய் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டாங்களே, இது எதுக்காக யூஸ் பண்றது? நம்ம கண் பார்வை வந்து மங்களா தெரிஞ்சுன்னா அப்ப ஒரு சொட்டு எடுத்து கண்ணுல விட்டோம்னா நம்ம கண்ணுல உள்ள அழுக்கெல்லாம் வெளியில வந்துடும். வெளில வந்துட்டு நம்ம கண் பார்வை வந்து தெளிவாக தெரியும். மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்க 2 மாசத்திற்கு ஒருக்க ஒரு ஸ்பூன்ல வந்து விளக்கெண்ணெய் எடுத்து குடிக்கலாம். குடிச்சா மலச்சிக்கல் பிரச்சனையும் சரியாயிரும். நமக்கு எங்கன்னா காயங்கள் பட்டிருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து விளக்கெண்ணெய் எடுத்து தொட்டு வச்சாலும் சீக்கிரமா காஞ்சிரும். வெறும் விளக்கெண்ணெயை தொட்டு வச்சா அந்த காயங்கள் போயிரும். காயங்கள்லாம் போயிடும். நம்ம முகமெல்லாம் வறண்டு போயிருக்கும்ல, வறண்ட சருமத்திற்கு விளக்கெண்ணெய் முகத்துல தடவலாமா, பேஸுக்கும் அப்ளை பண்ணலாம். அப்புறம் புருவ முடி வந்து அடர்த்தியா வளர்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். புருவத்திலையும் தேய்க்கலாம். உடல் சூட்டையும் குறைக்கிறதுக்கு வந்து நம்ம தொப்புள்ள வைக்கலாம் அந்த எண்ணெய. அது உடல் சூட்டையும் குறைக்கும். தொப்புள்ள மட்டும் வைக்கலாமா இல்ல பாடி ஃபுல்லா தேய்ச்சிக்கலாமா? அது தேய்க்கறனால அதையும் தேய்க்கலாம். யூஸ்ஃபுல்லான வீடியோ. எங்க 1 மினிட் வீடியோக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.